அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாள் காலையிலே நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அவர் குமாரனாய் இருந்தும் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. பூமியில வாழ்கிற ஒவ்வொருவரும் நமக்கு வருகிற பாடுகள் தான் நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையே என்ன அப்படிங்கிறதற்கு விடையே நமக்கு வருகிற பாடுகள் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனாலதான் பவுல் சொன்னாரு, நான் சிறுவனாய் இருந்தபோது சிறுபிள்ளையை போல பேசினேன், யோசித்தேன். நான் பெரியவன் ஆன போதோ சிறுபிள்ளைகளுக்கு ஏற்றவைகளை நான் ஒழித்துவிட்டு புருஷனாய் மாறின பிறகு என்னுடைய சிந்தனை வித்தியாசமாய் இருக்கிறது. அனுபவங்கள், அதாவது கிறிஸ்தவ வாழ்விலே ஆண்டவருக்காக நாம் அனுபவிக்கிற பாடுகள் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. கடவுளாகவே இருந்தாலும் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து விட்டால் அவர்கள் பட்ட பாடுகளினாலே தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள முடியும். கீழ்ப்படிதல் என்பது ஒரு வரம் அல்ல. அது வரமாய் இருந்தால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டு அபிஷேகம் பெறும் பொழுதே அந்த கீழ்ப்படிதல் என்கிற வரத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். கீழ்ப்படிதல் வரத்தினால் வராது, ஆண்டவருடைய கிருபையினால் வராது. கீழ்ப்படிதல் இந்த பூமியில வாழும் பொழுது பல விதங்கள்ல நமக்கு வருகிற பாடுகள் தான் நம்மை கீழ்ப்படிதலை கற்றுத்தருகிறது. இந்த கீழ்ப்படிதல் வேண்டும் என்பதற்குத்தான் அவர் நம்மை மண்ணான இந்த மண் குகைக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறார். இந்த மண்ணான சரீரத்திற்குள்ளே மகிமையான ஒரு சரீரம், ஆவிக்குரிய சரீரத்தை உள்ளே வைத்திருக்கிறதற்கு காரணம் மண் குகையிலே இது புடமிடப்பட வேண்டும். சுத்த பொன்னுக்கு ஒப்பாய் நம்முடைய ஆவி ஆத்துமா காணப்பட வேண்டும். அதனாலதான் தாவீது தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தின் அடிப்படையில் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். வசனம் கூட நமக்கு சரியா விளங்கணும் அப்படின்னா பாடுகளுக்கு நடுவே நம்ம வரணும். நீங்க எந்த ஒரு நல்ல தேவ பிரசங்கியாரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், அவர்கள் பிரசங்க ஒளிதின ஆராயும் பொழுது பல காரியங்களை வீராவசமே பேசுவாங்க. ஆனா நாட்கள் செல்ல 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 அதே ஊழியக்காரர் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு அப்படியே ஒரு முதிர்ச்சி அடைந்து வரும் பொழுது அவருடைய பிரசங்கமே கொஞ்சம் வித்தியாசமா மாறி இருக்கும். இந்த மாற்றங்கள் ஏன்? இது எதனால் உண்டானது? பாடுகளினாலே நமக்கு உண்டானது. பாடுகளினாலே உண்டானது. உலக பிரசித்தி பெற்ற டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆறுதலை கொண்டு வந்தவர், ஆண்டவருடைய அற்புத சுகமளிக்கும் வல்லமையை கொண்டு வந்தவர். அவர் ஒரு முறை அமெரிக்க தேசத்திற்கு ஊழியத்திற்காய் சென்ற பொழுது ஒரு சின்ன விபத்தில் அவருடைய வலது கை முறிக்கப்பட்டது, பிராக்சர் ஆச்சு. அவர் அமெரிக்காவில் ஊழியங்களை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கையில மாவுக்கட்டோடு சென்னை மீனம்பாக்கத்திலே வந்து இறங்குகிறார். அப்போ அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டியில ஒரு அருமையான சகோதரன் ஒருவர், ஜஸ்டின் அவர் பேரு, எங்களுக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் அங்கே ஏர்போர்ட் அத்தாரிட்டியாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப டிஜிஎஸ் தினகரன் அவர்களை விமானத்திலிருந்து வீல் சேர்ல வச்சு அப்படி கொண்டு வருகிறார்கள். தற்செயலா இவருக்கு இருக்கிற ஏராளம் பேர் தற்செயலா பார்க்கிறாரு, தினகரன் ஐயா வர்றாரு அப்படின்னு உடனே வேகமாய் இவர் உள்ள போய் அவரை சந்தித்து, ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னார். அவ்வளவுதான், அழுதார். தினகரன் அவர்களுடைய கண்களிலே கண்ணீர் தாரை தாரையாய் கொட்டி சொன்னாரா, தம்பி இந்த வலது கையால லட்சக்கணக்கான மக்கள் தலையில நான் கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அன்னைக்கு
அந்த கை உடைக்கப்பட்டு நான் இந்த வலது கை வைத்து ஜெபிக்க முடியாத நிலைமையில் இருக்கேன்னு சொல்லி அவரை முழங்கால் படியிட வைத்து தன்னுடைய இடது கையை தலையிலே வைத்து ஜெபித்தார். வீட்டுக்கு வந்து விட்டார். ஆண்டவரிடத்திலே அந்த இரவு அழுது இருக்கிறார். ஏன் ஆண்டவரே? அந்த இரவு ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் தினகரன், வலது கையில பிராக்சர் ஆனா எவ்வளவு வலிக்கும்னு உனக்கு இவ்வளவு நாள் தெரியாது. இப்ப இந்த வலியை பூரணமாய் நீ அனுபவித்திருக்கிற. இனி யாராவது ஒருவர் இதே போல கைகள் உடைக்கப்பட்டு அல்லது கால் எலும்பு முறிந்து ஜெபிக்க உன்னிடத்தில் வருவார்களானால் இந்த வேதனையை நீ உணர்ந்து ஜெபிக்கணும். பத்தியா, அதற்குத்தான் இந்த எலும்பு முறிவை உனக்கு நான் அனுமதித்தேனப்பா என்று ஆண்டவர் சொன்னாராம். என கண்பானவர்களே, பட்ட பாடுகளினாலே கீழ்ப்பிடிதலை கற்றுக்கொள்ளு. ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, நானாய் தவறு செய்து பாட அனுபவித்தால் அதுல எனக்கு எந்த கீர்த்தியும் இல்லை, எந்த மகிமையும் இல்லை. ஆகவே அந்த மாதிரி பாடுகளை இருந்து எனக்கு விடுதலை தந்து நீர் அனுமதித்த பாடுகளை மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகளின் வழியாய் நான் கடந்து வர, அதை மகிழ்ச்சியோடு கடந்து வர என்னை பக்குவப்படுத்தும் என்று இந்த காலை வேளையில கேட்போமா? மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில எனக்கு வருகிற பாடுகள் எனக்கு மகிமையான ஒரு வாழ்வை தரத்தான் வருகிறது என்பதை உணர்ந்தவனாய், கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுகிறவனாய் ஆண்டவரே நீ மாற்று, எங்களை மாற்று. நீர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலேயே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டது போல நாங்களும் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.